அது என்பிபி அரசாங்கம் ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது தமிழ் மக்கள் ஒற்றுமையாக எதிர்க்க வேண்டும். நாடாளுமன்றத்திலும் சரி, நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் சரி, அதற்கான சாத்தியம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மக்கள் தமிழ் தேசியத்தோடு தான் இருக்கிறார்கள். அந்த உறுப்பினர்கள் அனுருடன் இருக்கின்றார்கள். அப்படி ஒரு அது ஒரு ஆபத்தான ஒரு நிலைமைதான். என்பிபியில் இருக்கிறவர்கள் வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் எம்பிமார் கூட வந்து ஆதரித்து வாக்களிக்க முடியாதமையை கூட ஏற்படுத்த முடியும் என்கின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தான் நாங்கள் மக்கள் மட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு கற்பனையாக போய்விடுமா? குழப்ப வேண்டாம். நாங்கள் என்பிபிக்கு ஓட் பண்ணுவோமா, இல்லை நாங்கள் உங்களை தெரிவு செய்து கூட நீங்கள் என்பிபிக்கு ஓட் பண்ண போறீங்களா? இதுதான் அந்த குழப்பம். அந்த அரசாங்க அதிபராக ஒரு இராணுவத்தை சேர்ந்தவரை யாழ்ப்பாணத்துக்கு போட்டால் பேசாமல் உங்களோட கட்சி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து அந்த அந்த பதவியில் எங்கட கருத்து எங்கட இல்லை படி சாதாரணமாக வேறு ஒரு ஆள் இராணுவத்துக்கு ஆதரவு கொடுத்துருத்தா எப்படிப்பட்ட ஒரு ஊடக சந்திப்பை செல்வராஜா கஜேந்திரன் யாழ்ப்பாணத்தில் வச்சிருப்பார். இல்லை, இப்போ நாங்கள் இந்த நெகிழ்ச்சி அப்படி உங்களோட கட்சியினுடைய எதிர்காலத்தில் எங்களுக்கு ஒரே ஒரு கருத்துனா இது மட்டும்தான். வணக்கம், இது களம், மாற்றத்துக்கான குரல். தமிழ் தேசிய அரசியல் தற்பொழுது எந்த வகையில் மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கின்றது? தமிழ் தேசிய அரசியலினுடைய போக்கு என்பது தமிழ் மக்களுக்கு ஏற்புடையான ஒன்றாக இருக்கின்றதா? அன்றகுமார திசாநாயக்காவினுடைய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் என்பது தமிழ் மக்களும் விரும்புகின்ற செயற்பாடுகளா? இவ்வாறான விடயங்கள் பற்றி பேசிக்கொள்வதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் ஐரோப்பிய தேசத்துக்கு ஒரு பயணத்தை மேற்கொண்டிருந்தீர்கள். இந்திய பயணம் முடிய ஐரோப்பிய தேசிய பயணம் எப்படிப்பட்ட ஒன்றாக உங்களுக்கு இருந்திருக்கின்றது? எங்களுடைய இந்திய பயணமும் அதனுடைய பிரதானமான நோக்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கம், அரசாங்கம் இனப்பிரச்சனைக்கு தீர்வாக ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வரப்போவதாக வந்து அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்த பிற்பாடு பல சந்தர்ப்பங்களிலே பிரதமர், ஜனாதிபதி மற்றும் முக்கிய அமைச்சர்கள் தாங்கள் அந்த அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்பதை சொல்லியிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் இலங்கை பாராளுமன்ற குழு ஒன்று என்பிபி அடங்கலாக சுவிட்சர்லாந்துக்கு சென்றிருந்தது. அங்கும் ஆணித்தரமாக என்பிபியினுடைய செயலாளரினாலே வந்து தாங்கள் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவோம், இனப்பிரச்சனைக்கு தீர்வாக புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவோம் என்று சொல்லியும், அது 2015க்கும் 2019க்கும் இடையில் தயாரிக்கப்பட்ட வரைவைத்தான் தாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தார்கள் வந்து. அப்போ அதற்கு பிற்பாடு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சிவஞானமும் செயலாளர் சுமந்திரனும் அதனுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் அனுரகுமாரவை சந்தித்து அந்த வரைவு தாங்களும் சேர்ந்து தயாரித்த வரைவு என்ற அடிப்படையிலே அதை கொண்டு வாருங்கள், தாங்கள் ஆதரிப்போம் என்ற கருத்தை அவர்கள் உறுதிப்பட தெரிவித்துவிட்டு வந்திருந்தார்கள். அப்போ அந்த பின்னணியிலே வந்து நிச்சயமாக கடந்த 24ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்ததிலிருந்து இந்த ஆபத்தை புரிந்து கொண்டு 8 பேர் என்பிபியிலே வந்து விட்டார்கள். ஆகவே இந்த அரசியலமைப்பை கொண்டு வந்து ஒப்பேற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனை முறியடிப்பதாக இருந்தால் தமிழரசு கட்சியினுடைய 8 பேரும் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வம் அடைக்கல், நானும் ஒன்றிணைந்து ஓரணியில் நின்று ஒற்றையாட்சியை நிராகரித்து ஒரு சமஷ்டி தீர்வை வலியுறுத்த வேண்டும். ஆகவே நாங்கள் கூட்டாக இணைந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் என்று கேட்ட பொழுது வந்து தமிழரசு கட்சி எழுத்து மூலமாகவே வந்து மறுத்திருந்தது. வந்து இப்போது அந்த அரசியலமைப்பு வராது, ஆகவே இப்போ பேச தேவையில்லைன்னு சொல்லி. ஆனால் நான் CVK சிவஞானம் ஐயா ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தார் வந்து இது நாங்கள் ஒரு சமஷ்டி கட்சி, அது ஐக்கிய ராஜ்யவை நாங்கள் எப்பொழுதோ கைவிட்டு விட்டோம், ஒரு பொழுதும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி 24ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஊடகங்களுக்கு சொன்ன CVK ஐயா தலைமையிலே தான் இந்த நவம்பர் மாதம் 25ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி நீரிலே சென்று அதை கொண்டு வாருங்கள், ஆதரிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள். ஆகவே அதற்கு பிற்பாடு வந்து அந்த ஐக்கிய ராஜ்யவை முறியடிப்பதாக இருந்தால் மக்கள் மட்டத்திலே ஒரு பேரெழுச்சியை கொண்டு வர வேண்டும், ஒரு மக்களிடமிருந்து ஒரு எதிர்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழகத்துக்கு சென்று தமிழக தலைவர்களை சந்தித்திருந்தோம். அதைத் தொடர்ந்து புலம்பெயர்ந்த மக்களோடும் நாங்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக பேச வேண்டியிருந்தது. அந்த அடிப்படையிலே வந்து நாங்கள் ஐரோப்பாவிலே ஒரு 8 நாடுகளுக்கு சென்று ஒரு ஆரம்பகட்ட சந்திப்புகளை செய்திருக்கிறோம். இந்த விடயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அந்த விடயத்திலே வந்து ஐக்கிய ராஜ்யவை ஒரு பொழுதும் ஒப்புரவிடக்கூடாது, அதற்கு எதிராக மக்களை திரட்ட வேண்டும் என்பதிலே வந்து அங்கும் ஒரு ஒருமித்த கருத்து இருக்கிறது. சமஷ்டி அடிப்படையிலான தீர்வுக்கு புலம்பெயர் மக்கள் முழுமையான ஆதரவு ஒன்றை வழங்குவார்கள் உங்களுடைய பிரச்சாரத்தின் அடிப்படையில்? நிச்சயமாக வந்து எங்களை பொறுத்தவரையிலே வந்து முதலிலே எங்களுக்கு ஒரு சமஷ்டி தீர்வு எட்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது அதை தாண்டிய ஒரு தீர்வை யாராவது அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்களாக இருந்தாலும் சரி,
முதலில் நடைபெற வேண்டிய விடயம் ஒட்டி ஆட்சியை தமிழர்கள், இந்த மண்ணிலே பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழர்கள், அழிப்புக்குள்ளாகி இருக்கிற தமிழர்கள் இனப்பிரச்சனைக்கு தீர்வென்ற பெயரிலே ஒரு ஒட்டி ஆட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்போ அந்த முதலாவது பணியாக ஒட்டியாட்சியை ஒரு ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற செயல்பாட்டுக்கு எதிராக அனைத்து தமிழர்களும் ஓரணியிலே திரண்டு நிற்பார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஒரு ஒற்றையாட்சிக்கு எதிராக அல்லது சமஷ்டிக்கு எதிராக அரசாங்கம் செயற்பட போகின்றது, மாகாண சபை முறைமைக்கு அதிகாரங்களை இன்னும் கூட்ட வேண்டும், இருக்கின்றதை பாதுகாக்க வேண்டும் என்று இன்னும் ஒரு தரப்பு கூறுகின்றது. ஒரு தரப்பு சமஷ்டி வெற்றி கூறினாலும், ஆனால் அரசாங்கத்தினுடைய சமீபத்திய செயற்பாடுகள் என்பது மாவட்ட சபைகள் போன்று அதனை விட குறைந்த அதிகாரங்களை கொண்ட ஒன்றை தான் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கூறுகின்றார். அது உங்களுடைய பார்வையில் மீண்டும் அந்த ஐக்கிய ராஜ்ய வரைவு அப்படியான ஒரு வரைவைத்தான் அரசாங்கம் கொண்டு வர முயற்சிக்கின்றதுன்னு நீங்கள் கூறுகிறீர்களா? இப்போ இதில் விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஐக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி என்பது அதிகாரங்கள் 100% சிங்கள பெரும்பான்மையினுடைய கைகளிலே இருப்பது என்பது. அப்படிப்பட்ட ஒரு வரைவை கொண்டு வந்து 75 வருடங்களாக தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற அந்த அரசியலமைப்பைக்குரிய ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஒவ்வொரு சிங்கள இனவாத தலைவர்களுக்கும் இருக்கிறது. என்னென்னு சொன்னால், அதை பெற்றுக்கொண்டு விட்டால் இங்கே ஒரு இனப்பிரச்சனை இருக்கிறது என்கின்ற ஒரு சர்வதேச அழுத்தம் இருக்க போவதில் அதிலிருந்து முழுமையாக தப்பித்து கொண்டு விட முடியும். அந்த நோக்கத்திற்காக நிச்சயமாக அவர்கள் அவ்வாறான ஒரு வரைவை கொண்டு வந்தால் தமிழர்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக கொண்டு வந்து ஒப்பேற்றுவார்கள். அதில் எந்த விதமான சந்தேகங்களும் இருக்க வேண்டியதில்லை. ஒரு வரைவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் தடவையாக 2016ஆம் ஆண்டிலே தமிழ் தரப்பு அந்த வரைவை ஆதரித்திருக்கிறது. வடகிழக்கு இணைப்பை கைவிட்டு, தாய கோரிக்கையை கைவிட்டு, சுயநிர்ணய உரிமையை கைவிட்டு, சமஷ்டியை கைவிட்டு ஐக்கிய ராஜ்யவை ஏற்றுக்கொள்வதாக, பௌத்த அரசமதம் என்பதை ஏற்றுக்கொள்வதாக அவர்கள் ஒப்புதல் அளித்து விட்டார்கள். அப்போ அந்த வரைவை கொண்டு, அந்த வரைவைத்தான் தான் கொண்டு வருவேன் என்று சொல்லி அனுரா ஜனாதிபதி தேர்தலிலே மக்களிடம் ஆணை பெற்றிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், நிச்சயமாக அது வாக்கெடுப்புக்கு விடப்படுகிற பொழுது வடகிழக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களில் 51% ஆதரிப்பார்கள் என்ற உத்தரவாதம் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அதை கொண்டு வருவார்கள். இல்லை என்று சொன்னால் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆகவே நாங்கள் மக்கள் மட்டத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரிக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை நாங்கள் ஏற்படுத்துவோமாக இருந்தால் அந்த ஆபத்திலிருந்து நாங்கள் தப்பிக்கொள்ளலாம். இல்லையே அவர்கள் நிச்சயமாக கொண்டு வருவார்கள். ஆனால் அன்ரோகுமார திசாநாயக்காவுக்கு யாழ்ப்பாணத்தில் அல்லது வடகிழக்கில் ஒரு ஆதரவு தளம் இருக்கின்றதல்ல? அது ஒரு அதாவது என்னென்னு சொல்லி சொன்னால், கடந்த காலத்திலே டக்ளஸ் சிவானந்தாவோடு இருந்த ஒரு குறிப்பிட்ட சாரர், அதேபோல் அங்கஜனோடு இருந்த ஒரு குறிப்பிட்ட சாரர், விஜயகலாவோடு இருந்த குறிப்பிட்ட சாரர், அப்படிப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட வீதத்தினர் ஆதரிக்கக்கூடும். அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனாலும் கூட ஒரு ஐக்கிய ராஜ்ய இப்போ அது அவர்களுக்கு பல்வேறுபட்ட தேவைகள் இருக்கிறது, நலன்கள் இருக்கிறது, வியாபார நலன்கள் அல்லது வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. அதன் காரணமாக அவர் வருகிற பொழுது அந்த வரவேற்பை ஆற்றுகிறார்கள் என்பதற்காக ஒரு ஒற்றையாட்சி வருகிற பொழுது நிச்சயமாக அந்த மக்கள் அதை வரவேற்பார்கள் என்று சொல்லி ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த மக்களுக்குள்ளும் நீங்கள் அந்த ஆதரவு தளத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கடந்த காலங்களில் இந்த விடுதலை போராட்டத்திற்கு ஏதோ ஒரு வகையிலே பங்களிப்பு செய்தவர்கள், தமிழ் தேசியத்தோடு பயணித்தவர்களும் அதற்குள் இருக்கிறார்கள். டக்ளஸுக்கு பின்னாலே நிற்பவர்களும் அங்கஜனுக்கு பின்னால் நிற்பவர்களுக்கும் ஒரு கணிசமானவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் இன்று ஒரு ஆட்சியாளர்கள் அதிகாரத்தை வைத்திருப்பவர்களிடமிருந்து சில தேவைகளை பெறுவதற்காக இல்லை சில நெருக்கடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவர்களை போகிறார்கள், சந்திக்கிறார்கள், சிரிக்கிறார்கள் என்பதற்காக எங்களை இனத்தை அடகு வைக்கிற ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று ஒரு பொழுதும் எதிர்பார்க்க முடியாது. என்னை பொறுத்தவரையிலே ஒற்றையாட்சிக்கு எதிரான ஒரு எழுச்சி ஒன்று வருகிற பொழுது அந்த மக்களும் இந்த பக்கம் நிற்பதற்கான வாய்ப்புகள் தான். ஆனால் அதனை தாண்டிய ஒரு அனுராலை இருக்கின்றது அல்லவா? அன்ரோகுமார திசாநாயகனுடன் செல்வி எடுப்பதற்கே மிகப்பெரிய ஒரு கூட்டம். மக்களிடம் பலவீனங்கள் இருக்கும். சினிமா நடிகர்கள் வருகிற பொழுதும் செல்வி எடுக்கிற பழக்கம் ஒன்று இருக்கிறது தான். இப்போ தூசணம் பேசுகிற அரசியல்வாதிகளோடு செல்வி எடுக்கின்ற ஒரு மோகமும் இருக்கிறது தான். அதற்காக எல்லா கோட்பாடுகளையும் விட்டுவிட்டு அவர்களுக்கு பின்னால் தான் அவர்கள் தொடர்ந்திருப்பார்கள். அரவாசியான மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இல்லை, அப்படி இல்லையே. இப்போ வடக்கு கிழக்கிலிருந்து 19 ஆசனங்களிலே 11 ஆசனங்கள் இது பக்கத்திலே தான் இருக்கிறது.
அந்த 8 ஆசனங்களிலே வந்து யாழ்ப்பாணத்தில் வந்த போனஸ் ஆசனம் ஒன்று தான் கூடுதலாக நீங்கள் 11 அந்த 11லும் அவர்களுக்கு ஆதரவானவர்கள் இருக்கின்றார்கள். ஒருபோதும் அப்படி இல்லை. அவருக்கு வாக்களித்தவர்கள் கூட அங்கிருந்து வெளியேறுகிறார்கள் என்பதுதான் உண்மை, யதார்த்தம். அது ஏனென்றால் உண்மையிலே வந்து அவர்களால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கிலே ஒரு சபையைத்தான் வந்து பெரும்பான்மையால் கைப்பற்ற முடியவில்லை என்று சொன்னால் மக்கள் அங்கிருந்து வெளியேற தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எதிர்காலத்தில் வரப்போகிற தேர்தல்களில் நிச்சயமாக வந்து இன்னும் கூடுதலாக மக்கள் வந்து தமிழ் தேசிய பக்கத்தில் திரும்புவார்களே தவிர அனுர இந்த மக்களுடைய நம்பிக்கையை தக்க வைப்பதற்கான ஒரு காரியத்தையுமே செய்திருக்கவில்லை. வடகிழக்கை பொறுத்தவரையில் வந்து ஒரு காரியத்தையும் அவர் செய்திருக்கவில்லை. மாறாக வந்து தன்னுடைய இனவாத முகத்தை வந்து இன்னும் அம்பலப்படுத்துகிறார். உதாரணம் இப்போ நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் வந்து அவரை அம்பலப்படுத்துவதாகத்தான் இருக்கிறது. அன்றகுமார திசாநாயக்க அல்லது என்பிபி அரசாங்கம் ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது தமிழ் மக்கள் ஒற்றுமையாக எதிர்க்க வேண்டும். நாடாளுமன்றத்திலும் சரி, நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் சரி, அதற்கான சாத்தியம் இருக்கின்ற நீங்கள் நினைக்கின்றீர்களா தற்பொழுதைய அரசியல் சூழ்நிலையில்? இப்போ தற்போதைய அரசியல் சூழ்நிலையில்தான் கடந்த 25ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல், 24ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே பெரும்பான்மையான மக்கள் வந்து தமிழ் தேசியத்தின் பக்கம்தான் வாக்களித்திருக்கிறார்கள். அதற்கு பின்னர் இந்த 25ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மே மாதம் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய பெரும்பான்மையான மக்கள் வந்து தமிழ் தேசியத்தின் பக்கம்தான் வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் தமிழ் தேசியத்தோடு தான் இருக்கிறார்கள், அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. பிரச்சனை வந்து தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள், மக்கள் தேர்தலிலே சமஸ்தி உறுப்பினர்கள் அனுரோடன் இருக்கின்றார்கள். அப்படி ஒரு நிலை அது ஒரு ஆபத்தான ஒரு நிலைமைதான். அந்த விடயத்தை முறியடிப்பதாக இருந்தால் மக்கள் மட்டத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். உறுப்பினர்கள் பலர் அன்றகுமார திசாநாயக்க அல்லது இந்த அரசாங்கம் மற்ற அரசாங்கத்துடன் ஒப்பிடக்க நல்லா இருக்குன்னு கூறுகின்றார்கள். இப்போ இதில் வந்து இது ஒரு இந்த உறுப்பினர்கள் நேர்மையில் அந்த மக்கள் கொடுத்த ஆணைக்கு இது மாறாக அதற்கு விசுவாசம் இல்லாமல் செயல்படுவது என்பது வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம்தான். அதை நாங்கள் முறியடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. வந்து அந்த நோக்கத்திற்காகத்தான் நாங்கள் மக்கள் மட்டத்தில் சென்று இந்த கருத்துருவாக்கங்களை செய்கிறோம். ஏன்னா மக்கள் மட்டத்தில் ஒரு எழுச்சி ஒன்று வருமாக இருந்தால் இவர்கள் இன்னொரு தேர்தலுக்காக அந்த மக்களிடம் செல்ல வேண்டியிருக்கும். ஆகவே வந்து அந்த மக்களுடைய விருப்புக்கு மாறாக செயல்பட முடியாத ஒரு நிலைமையை வந்து நாங்கள் உருவாக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வந்து அதுதான் புலம்பெயர்ந்த தேசத்துக்கும் நாங்கள் செல்கிறோம், தாயத்திலே மக்களிடம் தேடி செல்கிறோம், தமிழகத்திற்கும் செல்கிறோம். அந்த இந்த மக்கள் மட்டத்திலே ஒரு விழிப்புணர்வும் ஒரு எழுச்சியும் பெறமாக இருந்தால் என்பிபியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த ஏக்கிய ராட்சியவை ஆதரித்து வாக்களிக்க முடியாத நிலைமையை வந்து உருவாக்க முடியும். ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளில் இருப்பவர்கள் எதிர்த்து வாக்களிக்கிற நிலைமையையும் என்பிபியில் இருக்கிறவர்கள் வடக்கு கிழக்கை சேர்ந்த தமிழ் எம்பிமார் கூட வந்து ஆதரித்து வாக்களிக்க முடியாத நிலைமையை கூட ஏற்படுத்த முடியும் என்கின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு தான் நாங்கள் மக்கள் மட்டத்திலே சென்று வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஒரு கற்பனையாக போய்விடுமா? இப்போ இதில் வந்து என்ன விஷயம் இருக்கு, நான் கேட்கிறது என்றால், நீங்கள் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சியுடன் ஒரு கூட்டு முயற்சியை முதல் எடுத்தீர்கள். அந்த முயற்சியின் போது அரசியலமைப்பு வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று தெரிவித்தார்கள். தற்பொழுது தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வு திட்டத்தை எழுத போகிறோம் என்று அவர்களே கூறுகின்றார்கள். ஆகவே உங்களுடைய ஒற்றுமை முயற்சி வந்து வெற்றி அளிக்கவில்லை இல்லையா? இப்போ நாங்கள் ஒரு நேர்மையாக ஒரு முயற்சி ஒன்று செய்திருக்கிறோம். அந்த முயற்சியில் எங்களோட வந்து ஏக்கிய ராட்சியவை நிராகரித்து 13 நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு வேணும் என்று சொன்ன சங்கு தரப்பும் இன்றைக்கு போய் சுமந்திரனோடு நிற்கின்றது ஒரு கவலைக்குரிய விடயம்தான். ஆனால் சில வழியில் வந்து அவர்கள் தாங்கள் விட்ட தவறுகளை உணர்ந்து ஏதாவது சில வழியில் ஒரு சரியான நிலப்பாட்டு எடுத்து வருவார்கள் என்று சொன்னேன். உண்மையில் வந்து அவர்கள் தீர்வு தயாரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏன்னு சொன்னால் சுமந்திரன் அவர்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து தயாரித்தது ஒரு டிஆர்ஜி வேலை. அப்போ அவர்கள் இனி தயாரிக்க போகிறது வந்து ஒரு சமஸ்தியாக இருந்தால் சந்தோஷம். அப்போ இது நடக்க போன்றது எங்களுக்கு தெரியும். அது பார்ப்போம். இன்னும் எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக ஒன்றும் வரையில் வந்து வருகிற பொழுது நாங்கள் அதை பற்றி பார்ப்போம். அப்போ இப்போ இந்த குழப்பங்கள் ஒன்று இருந்து கொண்டு இருக்குது. வந்து அப்போ இந்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு இருக்கிற ஒரே வழி வந்து மக்கள் மட்டத்தில் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது தான். எங்கள் ஊடகங்களோட உதவியோட மக்கள் மட்டத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது தான். இப்போ இதில் வந்து பல விடயங்கள் சம்பந்தப்படும். பூகோள அரசியல் போட்டியும் இருக்குது. வந்து பூகோள அரசியல் நலன்கள் இதில் விஷயங்களை தீர்மானிக்கும். வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் வந்து பிரச்சனை, நாங்கள் நம்பிக்கையோட எங்களுக்கு இதுதான் வேணும், ஒற்றையாட்சி ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களுக்கு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சமஷ்டி வேணும், அந்த நிலப்பாட்டுக்காக வந்து நாங்கள் தொடர்ந்து மக்கள் மட்டத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கணும். அது பிழைச்சி போகக்கூடாது என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் வேலை செய்து கொண்டு போகிறோம். இது நாங்கள் 15ஆம் ஆண்டுலேருந்து அதை செய்து கொண்டு தான் போகிறோம்.
15ஆம் ஆண்டில் வந்து எங்களுக்கு பாராளுமன்றத்தில் நாங்கள் யாருமே இல்லை, எங்களோட தரப்பிலிருந்து எவருமே இல்லை. அறுதி பெரும்பாடு கிட்டத்தட்ட 90% தமிழ் மக்களோட வாக்களோடு தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தன் சுமந்திரன் தலைமையில் வந்து பாராளுமன்றத்தில் இருந்தார்கள். அவர்கள் அன்றைக்கு ஒரு ஐக்கிய ராஜ்யத்தை தயாரித்தார்கள். ரணிலோட பாடி வந்து ஹெலிகாப்டர் எல்லாம் தெரிஞ்சு வந்து தயாரித்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இயற்கை ஒரு இடத்துல இனத்தை காத்தது வந்து எப்படி என்று சொன்னால், அவர்கள் கொண்டு வந்த ஒப்பேத்திரத்துக்கு இருந்த நேரத்தில் அங்கே ஆட்சி குழப்பம் வந்தால் வந்து அது நடக்காமல் போய்விட்டது வந்து. அப்போ நாங்கள் ஒரு சீரியஸாக மக்கள் மட்டத்தில் போய் ஒரு ஆக்டிவாக வந்து நாங்கள் மக்கள் மட்டத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிற அதே நேரத்தில் வந்து எங்களோட ஒரு நல்ல நோக்கத்தை சொல்லி நாங்கள் வேலை செய்கிறோம். அப்போ அது இந்த இனத்தை பாதுகாக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது வந்து. அதை மீறி ஒன்று நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் ஒன்றும் செய்யலாம். ஆனால் நாங்கள் ஒரு நம்பிக்கையோடு தான் போகலாம். நாங்கள் இது ஒரு நடைமுறை சார்ந்த அரசியலாக நடைமுறையில் என்பிபிக்கு செல்கின்றார்கள், அனூர் அலி என்கின்றார்கள், இராணுவமயமாக்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இப்படியான நிலையில் யதார்த்த அரசியல் சென்று கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் சமஷ்டி வேண்டும் அது எல்லாத்தையும் என்ன குழப்பங்கள் அங்கே ஓடிக்கீடி வந்தாலும் வந்து நாங்கள் மக்கள் மட்டத்தில் போய் ஒரு தெளிவான மக்களை தெளிவுபடுத்தி ஒரு கொள்கை அரசியலை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போனால் அதெல்லாம் ஒரு இடத்துல ஒரு ஒழுங்குக்கு வரும். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது வந்து எல்லாம் ஒரு ஒழுங்குக்கு வரும் வந்து. அவர்கள் இன்றைக்கு வந்து சில தேவைகளுக்காக அங்கே இங்கேன்னு ஓடி வந்தாலும் வந்து இந்த தமிழ் தேசிய பாதையை விட்டவர்கள் விலத்தி போகிறன்றது வந்து அவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் என்றதால் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த நிலப்பாடுகளுக்கு வந்து கட்டுப்பட வேண்டிய ஒரு இடத்துக்குள்ள வந்து அவையே கொண்டு வர முடியும். நாங்கள் தீவிரமாக செயல்படுறதை பொறுத்து தான் அது இருக்குது வந்து. ஆனால் தற்பொழுது இருக்கின்ற இளைஞர்கள் எந்த அரசியலை நோக்கி செல்கின்றார்கள்? இந்த இளைஞர்கள் நானே வந்து இந்த உள்ளூராட்சி இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இந்த உள்ளூராட்சி தேர்தலிலும் வந்து தமிழ் தேசிய தரப்புக்கு வந்து வாக்களித்தது வந்து. அப்போ ஆகவே வந்து இளைஞர்கள் தவறாக போகிறார்கள் என்பது தவறு. ஒரு குழப்பம் இருக்குது வந்து என்னென்னு சொன்னால் தலைவர்களுடைய குழப்பம் வேண்டாம். நாங்கள் என்பிபிக்கு ஓட் பண்ணுவோமா இல்லை நாங்கள் உங்களை தெரிவு செய்து விட நீங்கள் என்பிபிக்கு ஓட் பண்ண போகிறீங்களா? இதுதான் அந்த குழப்பம். இந்த குழப்பங்களால் தான் கடந்த முறை வந்து அந்த கடந்த 24 தேர்தலில் வந்து இவ்வளவு சிதறி இந்த வாக்குகள் வந்து வந்தது வந்து. அப்போ நாங்கள் இப்போ நான் நினைக்கிறேன் வந்து என்னென்னா மக்களுக்கு இப்போ தெளிவு வந்து கொண்டு நினைக்கிறேன் வந்து. இப்போ ஒரு டேயில் வந்து அரசு இந்த பிராந்திய பூகோள சக்திகளின் நகர்வுகளால் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய அந்த நேர்மையான பாதையை வந்து விளங்கி கொள்ள முடியாத ஒரு குழப்பச் சூழல்கள் வந்து திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்டது வந்து. ஆனால் தொடர்ந்து அவர் வந்து இந்த கொள்கையில் நேர்மையாக பயணிக்கிற பொழுது வந்து இன்றைக்கு கணிசமான மக்கள் மட்டத்தில் வந்து ஒரு தெளிவு கொண்டு ஏற்பட்டு கொண்டு வருது வந்து. அப்போ அது நிச்சயமாக வந்து இன்னும் தெளிவை வந்து இளைஞர்கள் மட்டத்திலையும் பெரியவர்கள் மட்டத்திலையும் ஏற்படுத்தும். அது ஒரு பாதையை சரியான முறையில் உருவாக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை என்னை பொறுத்தவரையில் இருக்குது வந்து. உங்களுடைய நம்பிக்கையை பெற்ற சிவஞானம் ஸ்ரீதரனுடைய அரசியல் என்பது தற்பொழுது கேள்விக்குறியாக இருக்கின்றது. அவர் உங்களுடைய கட்சியோடு இணைந்து பயணிப்பாரா? இதிலே எங்களை பொறுத்தவரையில் வந்து நான் இதை மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ் மக்களுடைய அரசியலை ஒற்றையாட்சிக்குள் முடக்கக்கூடாது. அதை முறியடிப்பதற்கு வந்து தமிழக கட்சியில் உள்ள 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த ஐக்கிய ராஜ்யவுக்கு எதிராக வந்து வாக்களிக்க வேண்டும். அதை ஸ்ரீதரனும் செய்ய வேண்டும். அந்த விடயத்தை நாங்கள் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். சிவில் சமூகத்தோடும் பேசுகிறோம். சிவில் சமூகமும் அந்த தமிழரசில் இருக்கக்கூடியவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார்கள் வந்து. இதை நோக்கி மட்டும்தான் நாங்கள் இப்பொழுது கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். மக்கள் மட்டத்தில் நாங்கள் வேலை செய்கிற அதே நேரத்தில் மக்களுக்கு இந்த விடயங்களை தெளிவுபடுத்துகிற அதே நேரத்தில் செல்வம் அடைக்கலனாதனோடும் சரி வந்து தமிழக கட்சியில் இருக்கக்கூடியவர்களோடும் நாங்கள் இந்த ஒட்டியாட்சியை எதிர்த்தல் என்ற அடிப்படையில் எங்களுடைய நகர்வுகளை நாங்கள் செய்கிறோம். ஏனைய விடயங்களுக்குள்ள வந்து நான் இப்போ கருத்துக்களை சொல்லி நான் அரசாங்க அதிபராக ஒரு இராணுவத்தை சேர்ந்தவரை யாழ்ப்பாணத்துக்கு போட்டால் பேசாமல் இருப்பீங்க அப்படி சொல்கிறீங்களா? இல்லை, ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ கணக்காய்வாளர் நாயகத்துக்கு அதை நாங்கள் அதை கண்டிச்சிருக்கிறோம். எங்களோட தலைவர் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறார் வந்து ஒரு தவறான செயல்பாடு, அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்கிறார். அதை பிள்ளையை நாங்கள் எப்பவும் பிள்ளைன்னு சொல்லுவோம். ஒரு நாளும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர் மீது கட்சி ஒரு நடவடிக்கை எடுக்க முடிகிறது. அதான் வீட்டை கட்சி பிரச்சனை வந்து இதற்கு முதலெல்லாம் தமிழரசு கட்சியில் யார் வர வேண்டும் என்பது தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கருத்து கூறியது இல்லை. நாங்கள் அப்படி கூறியில்லையே வந்து ஊடக சந்திப்பில் கூறியிருந்தார். அதில் வரக்கூடாத விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறோம். சரிதானே வந்து இப்போ ஒட்டியாட்சியை ஏற்றுக்கொண்டவர் வந்து தோற்கடிக்கப்பட வேண்டும் வெளிப்படையாக வந்து தோற்கடிக்க. மற்றும்படி வந்து தமிழரசு கட்சியின் உள் விஷயங்களில் வந்து நாங்கள் தலையிட வந்து நாங்கள் விரும்புகிறதில்லை. ஆனால் இப்போ வெளிப்படையாக உங்களுடைய கட்சி தலைவரும் தான் இந்த அரசியலமைப்பு பேரவைக்கு பிரயோகித்திருந்தார். இப்போ அங்கே அது இப்போ அதுக்குள்ளே நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட ஒரு கொள்கை அது சார்ந்து நாங்கள் 20ஆம் ஆண்டில் இருந்து அந்த விடயம் சார்ந்துதான் தற்பொழுது கட்சி அவர் மீது ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க முனைகிறது. அது அடிப்படையிலான ஒரு அது இருக்கலாம். ஆனால் இப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா பிரச்சனை வந்து எங்கள்கிட்ட இப்போ சுமந்திரன் வந்து 16ஆம் ஆண்டிலேயே வரலாறு தெரியும். சுமந்திரன் தான் அதை கொண்டு வந்தவர் வந்து. சுமந்திரன் தான் இந்த ஐக்கிய ராஜ்ய பிறவையும் வந்து தயாரிக்கிறதுல ஜெயம்பதியோடு சேர்ந்து செயற்பட்டு வருவார். ஆனாலும்
20ஆம் ஆண்டில் நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு போனதிலிருந்து 4 ஆண்டுகள் இருந்திருக்கிறோம். ஒரு தடவை கூட நாடாளுமன்றத்துக்கு உள்ளே வச்சு இவர்களை பற்றிய விமர்சனங்களை நாங்கள் செய்யல. அங்கே வந்து ஒரு தமிழ் என்ற ஒரு அடிப்படையில், இப்போ உதாரணத்துக்கு மாவலி அவை ஆக்கிரமிப்புக்கு எதிரான விடயம்னு சொன்னால் தமிழரசோடும் விக்னேஸ்வரனோடும் சேர்ந்து நாங்கள் போய் பிரதமரையும் சந்திச்சிருக்கிறோம், அரசு தரப்பை சந்தித்து வந்து அதுக்கான அழுத்தங்களை கொடுத்துருக்கிறோம். அந்த நெருக்கடியில் ஏற்படுத்துகிற வேலையில் வந்து நாங்கள் செய்திருக்கிறோம். வந்து அதுக்குள்ளே நாங்கள் முரண்பட இல்லை. அதே போல் வந்து இந்த இடத்துலையும் வந்து இப்போ தமிழ் தரப்புக்குரிய பங்கு பெற வேணும் என்ற ஒரு அடிப்படையில் அந்த காரியத்தை வந்து நாங்கள் செய்திருக்கிறோம். அது தவறு விடைகளில் தவறு விட்டவர்கள் தண்டிக்கப்பட வேணுமே தவிர வந்து தவறு விடுவார் என்று சொல்லிக்கொண்டு தவறு அதுவரைக்கும் தவறு செய்யாத ஒருவர் வந்து தவறு விடுவார் என்று சொல்லிக்கொண்டு வந்து நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் சிவஞானம் சிறிதரன் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பது தமிழரசு கட்சியினுடைய அது கட்சி எடுக்கிற முடிவு, கட்டுப்படுறதும் கட்டுப்படாமறது அவைய பிரச்சனை. நான் அதை கேட்கல. நாங்கள் உங்களோட கட்சியும் சேர்ந்து தான் அவரை பிரயோகித்து அந்த இடத்துக்கு விட்டுருக்கு. உங்களோட கட்சி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து அந்த பதவியில் எங்கட கருத்து இது. கட்சிக்கண்டு ஒரு நிலப்பாடுகள் இல்லை. உங்களோட கருத்து என்ன? அவர் மன்னிப்பு கேட்டுட்டு தொடர்ந்து அந்த பதவியில் இருக்கணும், ராஜினாமா செய்ய தேவையில்லை. எங்களுடைய தரப்பு வந்து அவர் மன்னிப்பு கொண்ட கருத்தை சொல்லியிருக்கு. சரிதானே? அவையண்ட கட்சி தங்களோட விஷயத்தில் வந்து அது பல்வேறுபட்ட காரணங்களுக்காக வந்து அவர்கள் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது அவையண்ட பிரச்சனை. அதுக்குள்ளே நான் பெற விரும்பவும் இல்லை. எங்கட நிலப்பாடு இது. சாதாரணமாக வேறு ஒரு ஆள் இராணுவத்துக்கு ஆதரவு கொடுத்துருந்தா எப்படிப்பட்ட ஒரு ஊடக சந்திப்பேன் செல்வராஜா கஜேந்திரன் யாழ்ப்பாணத்தில் வச்சிருப்பார். இல்லை, இப்போ நாங்கள் ஒரே ஒரு கருத்தினா இது மட்டும்தான். என்னென்னு சொல்லி சொன்னால், எங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒரு நிரந்தரமான எங்கட இனம் அழிய போகிற அடிமைப்பட போகிற ஒரு சந்தர்ப்பம் இந்த புதிய அரசியலமைப்பு. அப்போ இந்த புதிய அரசியலமைப்பு வந்து நிராகரிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இருக்கிற தமிழரசு கட்சியில் இருக்கிற 8 பேரும் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். அப்போ அந்த நோக்கத்துக்காக நாங்கள் வேலை செய்கிற பொழுது வந்து நாங்கள் ஆக்களை வந்து வீணாக நாங்கள் எதிரியாக்க விரும்பலை என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு எங்களுக்கு முன்னாலே இருக்கிற பிரதானமான பணி அதுதான். விளங்கானே வந்து அப்போ நாங்கள் பொறுப்போடு தான் அந்த விஷயத்தில் நாங்கள் நடந்து கொள்கிறோம். வந்து என்றால் இப்போ சிவிக்கையா இந்த வீட்டை தேடி நாங்கள் கழிச்சினாங்கள் தானே, சுமந்திரன் சந்திக்கணும் கேட்ட இடம் எல்லாம் போய் சந்திச்சிருக்கிறோம் தானே வந்து. அப்போ அதெல்லாம் என்னத்துக்காக? அப்போ இது எங்களுக்கு முன்னால் இருக்கிற பிரதானமான சவால். இந்த இனத்துக்கு இருக்கக்கூடிய பெரும் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு அழிவின்ற விளிம்பில் நாங்கள் நிற்கிறோம். அதுக்கு நாங்கள் எல்லாரையும் உண்டாக்கணுமன்றது மட்டும்தான் இன்றைக்கு எங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒற்றை கருசினா அது மட்டும்தான். புதிய பயங்கரவாதத்துக்கு எதிரான அரசை பாதுகாக்கின்ற சட்டமன்ற அரசாங்கம் கொண்டு வருகின்றது. அதற்கு எதிராக பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றது. உங்களுடைய பார்வை? இல்லை, அதை நாங்கள் தீவிரமாக நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் இப்போ ஐரோப்பாவுக்கு போயிருந்த நேரத்திலேயும் வந்து நாங்கள் ஒரு சில வெளிநாட்டு ராஜதந்திரிகளையும் சந்திச்சிருந்த நாங்கள், வெளிநாட்டு அமைச்சுக்களை சந்திச்சிருந்த நாங்கள். அவர்களுக்கு வந்து நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்த நாங்கள் வந்து இப்போ இந்த பயங்கரவாத தடை சட்டம் வந்து நீக்கப்படணுமன்றது நீக்கப்பட வேண்டும். அந்த அரசியல் கைதிகள் எல்லாரும் விடுவிக்கப்பட வேண்டும். அது ஒரு தவறான சட்டம். அதை வந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரை வந்து அதை குறிப்பிட்டிருந்தவர். அதுக்கு மாற்றாக ஒரு சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது. இந்த என்பிபி வந்து தாங்கள் கடந்த காலங்களில் பிரச்சாரங்களில் ஒரு மாற்றுச் சட்டம் கொண்டு வரப்படாதுன்னு தான் சொல்லியிருந்தவர்கள். ஆனால் அவர்கள் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வரதை இந்த வகையிலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாட்டில் இருக்கக்கூடிய குற்றவியல் சட்டங்கள், ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள் ஊடாகவே இவர்கள் சொல்லுகிற விஷயங்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும்ன்றதை வந்து நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இதில் நாங்கள் மிக தெளிவாக வந்து நாங்கள் இதை எதிர்க்கிறோம். வந்து அதை ஒரு பொழுதும் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதான் எங்களுடைய கருத்து. வந்து அரசாங்கம் மீண்டும் ஒரு சிங்கள குடியேற்றத்தை நோக்கமாக கொண்ட ஒரு கிவில் நோயா திட்டமன்றம் இருந்ததை கொண்டு வருகின்றது. இது தொடர்பில் இதில் இந்த விடயம் வந்து பிரச்சனை வந்து 2013 மஹிந்த ராஜபக்ச ஆரம்பித்து அது பிறகு கொஞ்சம் கிடப்பில் இருந்து பிறகு மீண்டும் வந்து 20ஆம் ஆண்டில் வந்து அது மீண்டும் அது முனைப்பு பெற்றது. வந்து கோட்டாவே வந்த பொழுது வந்து அது முனைப்பு பெற்றது. அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பாராளுமன்றத்தில் இந்த விடயங்கள் இன்றைக்கு வந்து பேசுபொருளாக இருக்கிற விடயங்கள் வந்து அன்றைக்கு நாங்களே தீவிரமாக நாங்கள் எதிர்த்து நாங்கள் வந்து இந்த விடயங்கள் முழுவதும் அக்குவேறு ஆணிவராக வந்து நாங்கள் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தி வந்து நாங்கள் விமர்சிச்சிருந்த நாங்கள். ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அந்த நேரம் அது கைவிடப்பட்டு கிடப்பிலே இருந்தது. வந்து அது நாங்கள் எதிர்த்ததாலேயோ அல்லது வந்து நிதி நெருக்கடியாலேயோ வந்து அது கிடப்பிலே இருந்தது. வந்து அப்படி கிடப்பில் போடப்பட்ட ஒரு விடயத்தை இன்றைக்கு வந்து கொண்டு வரவர் யார் என்று சொல்லி சொன்னால் இனவாதமற்றவர், மதவாதமற்றவர், சட்டத்தின் ஆட்சியை எல்லாருக்கும் சமனாக நடைமுறைப்படுத்துவர் என்று மக்களுக்கு பசப்பு வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றி வந்து வாக்குகளை பெற்றுக்கொண்ட அனுரகுமாரை வந்து மேலும் 2000 கோடி ஒதுக்கி அது வந்து 100% சிங்களவர்கள் மட்டும்தான் அந்த திட்டத்தில் வந்து பயனாளிகளாக உள்ளாங்கப்பட்டிருக்கிறார்கள். வந்து அதுவும் இப்போ அவரே சொல்லியிருக்கிறார் வந்து கடந்த 75 வருடங்களாக ஒரு முதலாளித்துவ சக்திகள்லாம் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து இப்போ வந்து மீட்டுக்குடி சார்ந்த விடயங்களை நல்ல தீர்மானங்களை தான் எடுத்து சேர்ப்பிருக்காங்க. அதில் பாட்டாளிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அதால தான் தமிழர்கள் வந்து இந்த இனவாதம் பேசின தமிழ் தலைவர்களுக்கு பின்னால் போக வேண்டி வந்தது வந்து. ஆனால் நான் வந்து கடந்த கால தவறுகளை சீர் செய்து வந்து சரியாக கொண்டு போய்களை வந்து இந்த 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 பிரச்சனை ஒன்று இருக்காது, தமிழ் தேசியவாதிகளை பின்னால் மக்கள் போக மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லி வந்து தான் வந்தார் வந்து. ஆனால் இந்த இன்றைக்கு வந்து இந்த வெளியோயா பகுதி இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிற 100% விதமான பிரதேசமும் வந்து தமிழர்கள பூர்வீக நிலம். 70களுக்கு பிற்பாடு வந்து அந்த மக்கள் அங்கே தோட்டங்கள் செய்து கொண்டிருந்தவர்கள், 70களில் இருந்தே தோட்டங்கள் செய்து கொண்டு விவசாயம் செய்து கொண்டிருந்தவர்கள். அந்த மக்கள் 84 வந்து வெலுக்கட்டாயமாக சில பகுதிகளில் இருந்து ஹெலிகாப்டரில் துண்டு பிரசுரங்கள் போட்டப்பட்டு இலங்கை வானொலியில் அறிவிக்கப்பட்டு மக்கள் வெளியேற்றப்பட்டவர்கள். இன்னும் சில பகுதிகளில் இராணுவம் உருவாழ்படையும் போய் வந்து ஆக்களை வெட்டி பெண்களை ரேப் பண்ணி வட்டூழியம் புரிஞ்சதால் வந்து மக்கள் வெளியேறினவர்கள் வந்து. அப்படி வெளியேறின இடத்துல கொண்டு போய் சிங்களவர்கள் குடியேற்றப்பட்டார்கள் வந்து. அப்படி குடியேற்றப்பட்ட இடத்துல இருந்தவர்களுக்கு இன்றைக்கு இந்த திட்டம் அதை விட இன்னொரு 3000 பேரை கொண்டு வந்து குடியேற்றுறதுக்கான திட்டமும் இதில் வருது. இதில் என்ன இன்னும் ஒரு ஒரு மிகவும் கவலை ஒரு 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 மிக மோசமான ஒரு இனவாதம் எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த நிலங்கள் தமிழர்களுக்கு சொந்தமான நிலங்கள் என்று எந்த ஒரு ஆய்வு அறிக்கையிலையும் வந்து சுட்டிக்காட்டப்பட இல்லை. அந்த நிலங்களை வந்து ரிசர்வ் ஒதுக்க காடுகள் என்று சொல்லியும் அரச நிலங்கள் என்றும் பொய் அறிக்கைகளை கொடுத்து தான் அந்த இடம் அந்த பாரிய நீர்த்தேக்கம் அமைப்பதற்கான அந்த இடம் வந்து தெரிவு செய்யப்பட்டிருக்குது வந்து. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த கிட்டத்தட்ட 37 மீட்டர் உயரத்தில் வந்து அந்த அணை அமைக்கைக்குள்ளே வந்து அதால் நீர் ஒரு பெருமளவான இடத்தை நீர் பிடிக்கைகளில் அதிலே பாதிக்கப்பட போகிறதும் தமிழர்கள் தான். அப்படி பாதிக்கப்படுறாக்களுக்கு உரிய பரிகாரங்கள் எதுவும் இங்கே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் மஹிந்த ராஜபக்சவால் 2013 குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை வேறு இடத்துல காணிகள் கொடுத்து குடியேற்றுறதுக்கு அவர்களுக்கு கிட்டத்தட்ட 800 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்குது. அப்போ என்று சொன்னால் இதே திட்டத்தை வந்து அனுர முன்கொண்டு போகிறார் என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்ச மனநிலைக்கும் அனுரோண்ட மனநிலைக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. மிக எப்படி வந்து அவர் இப்போ புலிகள் ஒரு யுத்த நிறுத்த சூழலை உருவாக்கி இருந்த பொழுது வந்து அந்த யுத்த நிறுத்த சூழலை முறிக்கிறதுக்கு சிங்கள இளைஞர்கள் மத்தியில் போய் வந்து இனவறிய கக்கி இளைஞர்களை திரட்டி மீண்டும் ஒரு போருக்கு தயார்படுத்தி ஒரு முள்ளிவாய்க்காலில் வந்து மிக கொடூரமான ஒரு இன அழிப்பு நடக்கிறதுக்கான ஒரு சூழலை தோற்றுவிக்கிறதுக்கு இருந்தாரோ, இறுதி கட்டத்தில் போர் நிறுத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி வந்து ஆர்ப்பாட்டங்களை செய்து வந்து போரை நடத்தி அந்த அழிவை உறுதிப்படுத்தினாரோ, அந்த குரூர மனப்பான்மை இன்றைக்கும் வந்து அவர்கிட்ட இருக்கிறது தான் இந்த திட்டத்தை வந்து அவர் நடைமுறைப்படுத்துறதுக்கு 2000 கோடியை ஒதுக்கி இருக்கிறதன் மூலம் வந்து வெளிப்பட்டு நிற்கிது வந்து. இதில் மிக கவலைக்குரிய விடயம் என்னென்னு சொன்னால் 20லேருந்து 24 வரைக்கும் வந்து தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளரை அன்றைக்கு இருந்த சுமந்திரன் வாயிலிருந்து இந்த திட்டத்துக்கு எதிராக ஒரு வார்த்தையும் வரையில் வந்து, சம்பந்தன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வரையில் வந்து இவர்கள் ஒரு பொழுதும் வந்து இந்த திட்டத்தை எதிர்க்கையில் வந்து சில்லறைகள் கீழே இருந்தோண்டு எதுவும் கருத்துக்களை சொல்லியிருக்கலாம் வந்து. இப்போ இவர்கள் கேட்கிறார்கள் பிரச்சனை வந்து ஒரு தேர்தலில் வந்து எங்களுக்கு பேரம் பேசும் வலுவை தாருங்கள், ஒரு 20 பேர் இருந்தால்தான் நாங்கள் பேரம் பேச முடியும் என்று சொல்லி. இல்லை அப்படி இல்லை, அந்தந்த பகுதி எம்பி தான் அந்தந்த விஷயங்களை கதைக்கணும்னு சொன்னால் நீங்கள் மாவட்ட ரீதியாக ஒரு சுயேட்சை குழுவில் போட்டியிட விட்டுருக்கலாமே வந்து. ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு இடத்துல போட்டிட்டு போட்டு வந்து அவரவர் தங்கட பிரச்சனையை காய்ச்சி கொண்டு இருக்கலாமே. 20 பேரா 15 பேரா 10 பேரா இருந்து கொண்டு வந்து அந்த பிரச்சனையை அந்த இடத்த வேறு தான் கதைக்கணும்னு சொல்லி சொன்னால் ஏன் அப்படி ஒரு பெரும்பான்மையாக வந்து பேரம் பேசுகிறத கொடுப்பாங்க. இன்றைக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த கல்முனை டிஎஸ்ஓஎஸ் விஷயத்தில் கூட வந்து கல்முனையில் இருக்கிற எம்பி தான் கதைக்கணும் அவை என்ற ரூல்ஸின் படி வந்து. ஆனால் அந்த தலைமத்துவமாக ஒரு நாள் போய் வந்து பிரதமரோட கழிச்சு வந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து ஒரு ஆதரவில் ஒரு வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து அல்லது இந்த உலக வங்கிகிட்ட போய் காசு கொடுக்க விடாமன்னு கேட்டு அல்லது வந்து ஐநாட்டை போய் வந்து காசு கொடுக்க விடாமன்னு கேட்டு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தி வந்து அதை தீர்க்கிறவர்கள் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இந்த பழசு எல்லாத்தையும் பழச மறப்போம். நாங்கள் எப்பவும் பழச கதைக்கிறேன்னா நான் சொல்கிறேன். 25ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நடந்த வரவு செலவு திட்டத்தில் 2000 கோடி இந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. இந்த வரவு செலவு திட்டத்தை இவர்களை எதிர்க்க இல்லை நல்ல சமைச்ச. அப்போ இதுதான் பிரச்சனை வந்து. அப்போ நாங்கள் இன்றைக்கு நான் உறுதியாக சொல்கிறேன், பிரச்சனை வந்து தமிழ் தரப்பு வந்து ஒரு அணியில் 2 எதிர்த்தால் தமிழ் மண்ணில் வந்து ஒரு ஒற்றை ஆக்கிரமிப்பை இவர்களால் செய்யும். ஆனால் என்பிபி உறுப்பினர்கள் கூறுகின்றார் இது நல்ல தண்ணி வருகின்றது, இதன் மூலம் விவசாய நடவடிக்கை மேற்கொள்ள முடியும். அதுகள் வந்து அடிமைகள். இப்போ சந்திரசேகரனை எடுத்துக்கொண்டால் வந்து சந்திரசேகரன் வந்து அந்த சிங்க இப்போ இப்படி சந்திரிகாண்ட் அமைச்சரவையில் டக்ளஸ் ஒரு அடிமையாக இருந்தாரோ, ஒரு அடியாளாக இருந்தாரோ, அதே கோட்டாண்ட அமைச்சரவையில் மஹிந்த அமைச்சரவையில் வந்து அவர் ஒரு அடியாளாகவும் அடிமையாகவும் இருந்தாரோ,
அதே தான் சந்திரசேகரனும் சந்திரசேகரன் ஒரு முதுகெலும் பெற்ற, அதாவது தமிழ் சமூகத்துக்குள்ள சொந்த இனத்துக்கு ஒரு சதத்துக்கும் விசுவாசம் இல்லாத, ஒரு சதத்துக்கு அந்த மக்களின் நலனுக்காக முதுகெலுமித்து கொண்டு கதைக்க திராணியற்ற ஒரு அடிமையைத்தான் இந்த சிங்கள இனவாதம் காலங்காலமாக தங்களுக்குள்ளே வச்சிருந்திருக்குது. அதிலே ஒரு அச்சு அசல் தப்பாத டக்ளஸுக்கு இணையான ஒருவர் தான் சந்திரசேகரன். அந்த முதுகெலும் பெற்றது அப்படித்தான் சொல்லும். 100% சிங்களவர்கள் காணி கொடுத்து குடியேற்றப்படுறது சிங்களவர்கள் உலகானே. அது இனவாதம் இல்லைன்னு சொல்லுதுன்னு சொன்னால் இதை போல அடிமை வேறு வெறும் இருக்க முடியாது. முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு தண்ணி கொடுக்க போகிறார்களா? முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு தேவைப்படுற தண்ணி முல்லைத்தீவிட்ட பல்வேறுபட்ட பகுதிகளிலையும் இருக்குது. முல்லைத்தீவில் உலகத்துக்கு அங்கிருந்து தண்ணி கொண்டு, இப்போ யாழ்ப்பாணத்துக்கு கிளிநொச்சியிலேருந்து தண்ணி கொண்டு வரணும், இல்லை கடலில் சுத்திகரித்து தண்ணி கொண்டு வரணுன்ற அளவு தேவை இந்த வரைக்கும் முல்லைத்தீவிலேருந்து ஏற்படையில் வேணுமென்று சொல்லிச்சுன்னா ஒரு பிரதேசத்துலேருந்து இன்னொரு ஒரு கொஞ்சம் தள்ளி அந்த தண்ணி ஒரு கிணறை தோண்டி தண்ணி எடுத்து சுத்திகரித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு முல்லைத்தீவு நிலமரம் இருக்குது. சரிதானே? அப்போ இது இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கிறதுக்கு மார்க்கெட்டிங், அந்த விளம்பரம், கவர்ச்சிகரமான ஒரு விளம்பரம் தான் முல்லைத்தீவுக்கு தண்ணி கொடுக்குறன்றதை தவிர ஒரு பொழுதும் அது முல்லைத்தீவுக்கு தண்ணி வரப்போகிறதும் இல்லை. அந்த திட்டம் 100% முழுக்க அந்த பிரதேசத்தை சிங்களமயமாக்குறதுக்கான ஒரு வேலை திட்டம் தான் இது. இது அனுர என்ற இனவாதியினுடைய இனவாதத்தை மறைக்கிறதுக்கு சந்திரசேகரன் என்ற ஒரு அடிமையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. இதுதான் என்ன பொறுத்தவரையில் வெளிப்படையான உண்மை. மிக நீண்ட காலமாக தையீட்டு விவகாரத்தில் உங்களுடைய கட்சி தான் போராடுகின்றது. தற்பொழுது சமீபத்தில் பௌத்த தேரர்கள் கூட அந்த விடயத்தில் ஒரு வித்தியாசமான கருத்துக்களை தெரிவிக்க முனைகின்றார்கள். இதனுடைய போக்கு என்பது அந்த சட்டவிரோதமான விகாரையை சட்ட ரீதியான விகாரையாக மாற்றுவதற்கு எடுக்கின்ற முயற்சியா? நிச்சயமாக ஆளும் தரப்பு அந்த காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக. அதில் எந்த விதமான மாற்று கருத்து சகல அரசு இந்த அரசும் அதைத்தான் செய்கிறது. இதுக்கு முந்தின அரசுகளும் அதைத்தான் செய்தது. ஆனால் காணி உரிமையாளர்கள் தங்களுக்கு மாற்று காணி வேண்டாம், தங்களுடைய சொந்த காணிகள் வேண்டும் என்பதிலே உறுதியாக நின்று அவர்கள் போராடுகிற பொழுது அந்த மக்களுக்கு அந்த போராட்டத்துக்கு நாங்கள் முழு அளவிலே நாங்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறோம். அதிலே ஒரு சில பிக்குமேர் தங்களுடைய ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிற இடம் தனியாருடைய காணி என்று வெளிப்படையாக கூறியிருப்பது என்பது ஒரு வகையிலே இந்த மக்களுடைய போராட்டத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. ஏனென்று சொன்னால் எங்களுடைய சமூகத்துக்குள் இருக்கக்கூடிய அற்ப சலுகைகளுக்காக அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களுடைய வாசல்படி ஏறி நிற்கின்றவர்களே ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் ஒரு இனவாத அடிப்படையில், ஒரு மதவாத அடிப்படையிலே தான் நாங்கள் போராடுகிறோம், நியாயமற்ற போராட்டம் என்று சொல்லி ஆனால் இந்த பிக்குமாருடைய கருத்துக்கள் ஊடாக அந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. காணி உரிமையாளர்கள் சொல்வது போன்று அவர்களிடம் உறுதி இருக்கிறது. அந்த உறுதி காணிகளிலே சட்டவிரோதமாகத்தான் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த விகாரிக்குரிய காணி இந்த காணியிலிருந்து ஒரு சிறிது தூரத்திலே இருக்கிறது. அந்த காணியில் அது கட்டப்படவில்லை என்கின்ற ஒரு உண்மை இன்று ஒரு கணிசமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பது என்பது இந்த போராட்டத்துக்கு ஏதோ ஒரு வகையிலே ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் எல்லா தரப்புகளை இப்போ இறுதி கட்டங்களிலே பல்வேறுபட்ட தரப்புகளும் அதிலே ஒன்றிணைத்திருப்பது என்பது உண்மையிலே அந்த மக்களுடைய போராட்டத்துக்கு மிகவும் ஒரு வலிமையான ஒரு செயல்பாடு. அதை நாங்கள் முழுதாக நாங்கள் வரவேற்கிறோம். அது இன்னும் அது அந்த அந்த பங்கு பெற்றுதல் என்பதும் மேலும் மேலும் அதிகரித்தால் நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்தில் இந்த காணிகளை இந்த மக்களுக்கு ஒப்படைக்க வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இலங்கையை பொறுத்தவரையில் இன்றைக்கு இலங்கை முழுதாக பொருளாதாரத்தில் இந்தியாவையும் மேற்கு நாடுகளையும் தங்கித்தான் இருக்குது. அப்போ இந்த தரப்பு இப்போ தமிழ் தரப்பு ஒற்றுமையாக இந்த சட்டவிரோதம் செயற்பாடுகள் அகற்றப்பட்டு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இனவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்றதில் உறுதியான என்றால் அதை செய்ய வேண்டிய இடத்துக்கு நிர்பந்திக்க முடியும். ஏனென்றால் இவர்களுக்கால் தவிர்க்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கும். ஆனால் அந்த அழுத்தங்கள் போதிய அளவுக்கு எல்லா தரப்புகளும் இணைந்து கொடுக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் கடந்த தடவைக்கு முந்தின தடவைகளிலே உள்ளூராட்சி மன்றங்களைச் சேர்ந்த கணிசமான உறுப்பினர்கள் அதிலே கலந்து கொண்டு அவர்கள் தீவிரமாக அதிலே அதை வெளிப்படுத்தி அதைத் தொடர்ந்து இந்த போராட்டத்தினுடைய எதிரொலியாக இன்னொரு காரியம் நடந்திருக்கிறது. இந்த கந்தரோடையிலே சட்டவிரோதமாக ஒரு இல்லாத ஒரு விகாரையினுடைய பெயரை போட்டு இருந்த பெயர் பலையை சுண்ணாம் வலியாம் தெற்கு பிரதேச சபை அகற்றியிருக்கிறது. ஒரு மிகச்சிறந்த ஒரு செயற்பாடு. அது ஒரு இனவாத செயற்பாடோ மதவாத செயற்பாடோ இல்லை, ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற செயற்பாடு. இதை சரியான முறையில் செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சட்டத்தை மீறி தாங்கள் இங்கே ஒன்றை செய்யலாம் என்கின்ற ஒரு எண்ணத்தையே நாங்கள் இல்லாமல் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ இதை அந்த பொறுப்பானவர்கள் அதனை செய்ய வேண்டும். அப்பாவி மக்கள் குரலற்றவர்கள் போய் நின்று செய்கிற பொழுது சாதாரண மக்கள் போய் அதை பிடுங்கியிருக்க முடியுமா? பிடுங்கியிருக்க முடியாது. ஆனால் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதை செய்கிற பொழுது சட்ட ரீதியாகத்தான் அவர்கள் போலீஸார் பொதுமக்களை பிடித்து காட்டுமிராண்டித்தனமாக கையாள்வது போன்று அவர்களை கையாள முடியாது. அப்போ இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த விடயங்களிலே நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இறுதியாக ஒரு கேள்வி,
மீண்டும் ஒரு ஒற்றுமைக்கான முயற்சி முன்னெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு அல்லது அதுக்கான ஒரு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி இருக்கின்றதா? எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த கணம் வரைக்கும் அனைத்து தரப்புகளையும் ஐக்கியராட்சியவை நிராகரித்து 13ஐ நிராகரித்து ஒற்றையாட்சிக்குட்பட்ட எந்த வடிவிலான தீர்வை முயற்சியை நிராகரித்து ஒரு தமிழ் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டிய நிலைப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறார். அதை நாங்கள் விட்டுக் கொடுக்க போவதில்லை. ஆகவே அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆம் என்பது தான் பதில். ஆம் என்பது மட்டுமல்ல, அதற்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு தான். ஆனால் மற்ற கட்சிகளுடைய பதில் என்னென்றால் இது ஒரு நடைமுறை சாத்தியமில்லை, இனிமேல் சமஷ்டி வரும் என்று காத்திருக்க முடியாது, ஏதோ ஒரு வகையில் அதிகாரங்களை பெறக்கூடிய ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட தீர்வொன்றுக்கு செல்வதுதான் யதார்த்தம் என்று பார்க்கின்றார். ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட தீர்வென்று சொல்வது பொருத்தமற்ற வார்த்தை பிரயோகம். அது நாங்கள் அடிமைகள் என்று ஒப்புக்கொண்டு அடிமைகளாக இருத்தல் என்று சொல்லி அவர்கள் சொல்லி அதுக்கு மக்கள் தயார் என்றால் அவர்கள் அதற்குள் அழைத்து செல்லட்டும். ஆனால் மக்களை முட்டாள்களாக்கி அதுக்குள் தீர்வென்று மக்களை ஏமாற்றக்கூடாது. எங்களை பொறுத்தவரையிலே நாங்களாக விரும்பி ஒரு அடிமை சாசனத்தில் கையொப்பமிடக்கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். என்னை பொறுத்தவரையிலே பிரச்சனை 72ஆம் ஆண்டிலே செல்வநாயகம் ஐயா அந்த ஒரு சமஷ்டி யோசனையை முன்வைத்திருந்தார். அது நிராகரிக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு தமிழ் தரப்புகள் நேர்மையாக இந்த ஒரு இடத்திலும் சமஷ்டி என்ற நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கவில்லை. விடுதலை புலிகள் பலமாக இருந்த பொழுது, விடுதலை புலிகள் ஒரு நாட்டுக்குள் தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு தீர்வுக்கு அவர்கள் முயன்று கொண்டிருந்த பொழுது 13+ என்று சம்பந்தன் ஒரு நிலைப்பாட்டை இரகசியமாக ராஜேந்திர வட்டாரங்களிலே தெரியப்படுத்தி சிங்கள தரப்பு ராஜபக்ச 13+க்கு ரெடி, தமிழ் தரப்பு சம்பந்தன் 13+க்கு ரெடி, பிரபாகரன் அதுக்கு இடையூறாக இருக்கிறார் என்ற அடிப்படையிலே புலிகளை அளிப்பதற்கு தாங்கள் ஒத்துழைப்பதாக சொல்லித்தான் இந்த இயக்கம் படத்திலிருந்து அகற்றப்பட்டது. ஆகவே இவர்கள் ஒரு பொழுதும் சமஷ்டிக்கு நேர்மையாக செயல்பட்டதில்லை. ஒரு தடவையாவது அவர்கள் சமஷ்டிக்கு நேர்மையாக செயல்பட்டு பார்ப்பதற்கு விரட்டும் நாங்கள் செய்த நிச்சயமாக சாத்தியப்படல. தற்பொழுது கூறப்படுவது என்னவென்றால் 75 வருடமாக தமிழ் மக்கள் சமஷ்டியை பற்றி பேசுகின்றார்கள். தமிழ் கட்சிகள் சிங்கள தரப்பு ஒற்றையாட்சி என்று பேசுகின்றது. இந்த விடயம் வெற்றி அளிக்கவில்லை. எனக்கு உடன்பாடு இல்லை. என்னன்னு சொல்லி சொன்னா பழைய விடயங்களை விடுவோம். அந்த காலத்துல இப்ப 75க்கு முற்பட்ட காலங்களை விடுவோம். என்ன பொறுத்தவரையில் 76 இல்லை 77க்கு பிற்பட்ட கால பகுதியில் தமிழ் மக்கள் சமஷ்டிக்காக ஆணையை வழங்கி இருந்தாலும் கூட அந்த நிலைப்பாட்டுக்கு நேர்மையாக இந்த தரப்புகள் நடந்து கொண்டிருக்கவில்லை. சரிதானே? குறிப்பாக 70களுக்கு 76 இருக்கின்றது. நான் கேட்பது என்னென்றால், தற்பொழுது சமஷ்டியை தர வேண்டிய தேவை ஏன் அரசாங்கத்துக்கு ஏற்படுகின்றது? இந்த அரசாங்கமோ அல்லது தென்னிலங்கையோ சமஷ்டியை தராது. இல்லை, அப்படி இல்லை. அது அடிப்படையில் தவறான கருத்து. நான் உறுதியாக சொல்கிறேன். இலங்கை அரசாங்கம் 2016ஆம் ஆண்டில் புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டியது சர்வதேச நிர்பந்தத்தினால் உருவானது. அந்த உருவாக்கத்திற்கான காரணம் தமிழர்களும் அல்லது அனைத்தினங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக. உலக பிரச்சனை அப்போ ஏற்கனவே சிங்கள மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு அரசியலமைப்பு இருக்குது. அப்படி இருக்கத்தக்கதாக ஏனைய இனங்கள் என்று சொல்லப்பட்டது. குறிப்பாக இந்த தீவிலே ராஜ்யங்கள் மன்னர் ஆட்சியின் முறைமையின் கீழே ராஜ்யமாக தம்மை ஆண்ட இனமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசத்து மக்கள் உங்களுடைய நாட்டு அரசியலமைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியலமைப்பை கொண்டுவர வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையிலே தான் அரசியலமைப்பு உருவாக்கத்தை அவர்கள் செய்ய வேண்டி வந்தது. அந்த இடத்திலே இவர்களாக விரும்பி சென்று ஐக்கிய ராஜ்யவை ஏற்றுக்கொண்டது யாருடைய தவறு? நீங்கள் உங்களுடைய கடமையை செய்திருந்தீர்கள். ஆகவே என்பதற்கு என்ன உத்தரவாதம்? இப்போ பிரிஸ்னவ் இப்போ 2009 போர் முடிந்த பிற்பாடு சர்வதேச சமூகம் சொல்கிறது, சர்வதேச சமூகமாக தமிழ் தேசிய அரசியல் சாத்தியம் இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். சாத்தியம் இருக்கிறது என்ற அடிப்படையில் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இப்போ இந்த அரசு 78ஆம் ஆண்டு ஜிஆர் ஜெயவர்தனா கொண்டு வந்த அரசியலமைப்பு ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாய மாற்றுவதையும் தவிர அனைத்தையும் செய்ய முடியும் என்று தான் அவர் சொல்லியிருந்தார். 100% அதிகாரமும் அவர்களுடைய கையிலே இருந்தது. அப்படி இருக்கிற பொழுது அவர்கள் 2016 ஒரு அரசியலமைப்பை கொண்டு வந்ததுக்குரிய ஒற்றை காரணம் சர்வதேச நெருக்கடி. சர்வதேச சமூகம் இனப்பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அந்த நெருக்கடி இருக்கிறது. அந்த நெருக்கடி இருந்ததனால் தான் அனுரகுமார இனப்பிரச்சனை தீர்ப்பதற்காக நான் அரசியலமைப்பை கொண்டு வருவேன் என்று சொல்லி சொன்னார். அந்த இடத்திலே அவர் நம்பினார் சுமந்திரன் வெல்லுவார், கூட்டமைப்புக்கு 10 ஆசனங்கள் வரும் என்றவர் நம்பினார். ஆனால் அது பிழைத்தது அவருடைய துரதிர்ஷ்டம்.
உலகான வந்து என்னென்னு சொன்னால் அவர்கள் ஏற்கனவே ஐக்கிய ராஜ்யத்தை தயாரித்திருக்கிறார்கள் வந்து. அப்போ தயாரிக்கப்பட்ட அரசியலமைப்பு வந்து தமிழருக்கு தீர்வுக்காகத்தான் தயாரிக்கப்பட்டது. அதை தமிழ் மக்கள் தெரிவு செய்த தலைவர்கள் போய் ஐக்கிய ராஜ்யமாக ஏற்றுக்கொண்டது அது இவர்கள் செய்த வரலாற்று தவறும் துரோகமும். ஆகவே வந்து இந்த சர்வதேச நெருக்கடி இருக்கிற பொழுது நாங்கள் சமஷ்டி வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டால் இவர்கள் அம்பலப்படுவார், கொண்டராவிட்டால் அம்பலப்படுவார்கள். அம்பலப்படுகிற பொழுது வந்து உலகம் பூராம் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து தங்களுக்கு ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார். அந்த கோரிக்கை வலுப்பெறும். இந்த பூகோள அரசியல் போட்டி எங்களுக்கான அந்த வாய்ப்பை நிச்சயமாக கொண்டு வரும். அப்போ எங்களுக்கு என்ன தேவை என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒரு பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு சூழலை நோக்கி நாங்கள் நகர முடியும். குறைந்தது நாங்கள் ஒரு சரியான நிலைப்பாடு எடுத்தால்தான் ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக போராட முடியும். நீங்கள் பௌத்த மரசமதம் என்று எழுத்தில் கொடுத்து போட்டு எப்படி தையட்டிக்கு எதிராக நீங்கள் போராட போறீர்கள்? எப்படி நீங்கள் கும்புறுப்பட்டு திருவண்ணாமலையில் திரியா பகுதியில் வந்து 2 கிலோமீட்டர்களில் 32 விகாரைக்கு எதிராக நீங்கள் போராட போறீர்கள்? எப்படி நீங்கள் மட்டக்களப்பில் வந்து இன்றைக்கு இங்கே இந்த மயிலத்தமடுவு அண்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய தொல்பொருள் இடங்களில் கட்டப்படுற விகாரைக்கு எதிராக நீங்கள் போராட போறீர்கள்? எப்படி நீங்கள் வெடிக்கினாரை மலைக்கு எதிராக போராட போறீர்கள்? எப்படி நீங்கள் குருந்தூர் மலைக்கு எதிராக போராட அத்தனையும் யார் போராடினது? ஒரு கட்சி தலைவராக வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தானே இதில் நின்றார். மற்ற கட்சிகளில் இருக்கிற சில்லறையில் நிற்கிறத வச்சு கொண்டு வந்து அந்த கட்சி போராடினு சொல்லி விளம்பரத்தை செய்து கொண்டு போகலாம் வந்து. ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து நின்று போராடினது வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டும்தானே வந்து. அதுக்கு இவர்கள் போராடாதது காரணம் அவர்கள் பௌத்த மரச மதம் என்று எழுதி கொடுத்தபடியால் வந்து. அப்போ இந்த நிலப்பாடுகளை விட்டு போட்டு நீங்கள் சமஸ்டியான நிலப்பாடு எடுத்தால்தான் உங்களோட நிற்கிறவர்கள் தீவிரமாக போராடுவார்கள் வந்து. நீங்கள் அந்த போராடுறவர்களுக்கு ஆதரவு அறிப்பியல் கன்னியாவில் போய் வந்து என்ன சுத்து மாற்று நடக்குது வந்து. அந்த காணியில் இன்னொரு இடத்தில் விகாரை கோயில் கட்டுவதற்கு சம்மதிக்கப்பட்டது. இதுக்குள் அவர்கள் மாறி கட்டி விட்டார்கள். என்ன சுத்து மாற்று நடக்குது வந்து. அப்போ இதெல்லாம் நீங்கள் எடுத்த நிலைப்பாட்டின் காரணமாக தான் இந்த பிறழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது. ஒட்டியாட்சியை நிராகரிங்கோ, பௌத்த மரச மதம் என்றதை நிராகரிங்கோ, சமஷ்டி என்ற நிலப்பாட்டு எடுங்கோ, தமிழ் தேசம் முறைமை அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி என்ற நிலப்பாட்டு எடுங்கோ, மக்கள் தன்பாட்டில் எழுச்சி அடைவார்கள் வந்து. உலகான வந்து இப்போ நீங்கள் கேட்டீங்கள் ஒரு கேள்வி வந்து பொருத்தமான ஒரு கேள்வி. நீங்கள் இங்கே மக்கள் உங்களுக்கு சமஷ்டிக்கு வாக்களிக்க நீங்கள் போய் அனுரோக்கு வாக்களிப்பீர்கள். இந்த நிலப்பாடு தெளிவுபடுத்தப்படும் என்றால் மக்கள் மிக தீவிரமாக வந்து இந்த செயல்பாடுகளுக்கு உங்களுக்கு பின்னால் நிற்பார்கள் வந்து. மக்களில் ஒரு தவறும் கிடையாது வந்து. என்னை பொறுத்தவரையில் எனக்கு மிக குறைந்த வயதாக இருந்தாலும் நாங்கள் வரலாற்றை நாங்கள் படிக்கிறோம். எங்களுடைய இந்த 25 வருஷம் நான் பல்கலைக்கழகத்துக்கு வந்த நாள்லேருந்து தீவிர அரசியலில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் வந்து. இந்த மக்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் மக்கள் தவறு செய்யலை வந்து. உலகான மக்கள் சரியாக தான் போய் கொண்டிருக்கிறார்கள் வந்து. தலைவர்கள் விட்ட பிள்ளையால் எங்களுக்கு நாங்களும் கூட்ட தமிழரசுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தெரியாது. சில வேளையில் நாங்கள் பார்லிமெண்ட்டில் வந்து தமிழரசை போட்டு அடிக்கிறேன் அடிச்சிருந்தால் 24 சில வேளையில் எங்களுக்கு சில வேலை தினம் 5-6 சீட்டை தந்திருக்கக்கூடும். ஆனால் நாங்கள் ஒரு கொள்கை நிலப்பாட்டை வச்சிருந்தபடியால் மக்களுக்கு வந்து சில வேளையில் அந்த விஷயம் தெரியாமல் போயிருக்கலாம். ஆனாலும் பரவாயில்லை என்றால் நாங்கள் அந்த ஒழுக்கத்திலேருந்து நாங்கள் விடுபட விரும்பையில் வந்து. இப்போ அண்டைய கூட வந்து இந்த கியூலுவோயா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எங்களோட தலைவர் பேசியக்குள்ள உண்மையிலே தமிழரசு கட்சியை விமர்சிக்க வேணும். ஆனால் தலைவர் அந்த அப்படி ஒரு வேலையை செய்ய விரும்பலைன்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய பலவீனங்களை அந்த அவைக்குள்ளே கொண்டு போய் கதைச்சி வந்து சிங்களவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடாதுன்றதில் எங்களோட கட்சி தலைவர் வந்து உறுதியாக இருக்கிறார். கட்சிக்குள்ளே அந்த ஒழுக்கத்தை வந்து அவர் சொல்லிக்கொண்டே தான் வருகிறார் வந்து. சரிதானே? ஆகவே மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். தலைவர்கள் சரியான நிலப்பாடு எடுத்தால் தாயகத்தில் ஆக்கிரமிப்புகள் கட்டுப்படுத்தப்படுது. இன்றைக்கு இப்போ 70-80களுக்கு முந்தின நிலைமை வேறு பெஸ்ட்டாக வந்து. அன்றைக்கு இருந்த பூகோள ஆதிக்க நிலைமைன்றது வேறு. இன்றைக்கு போட்டின்றது உச்சத்துக்கு வந்திருக்குது வந்து. அப்போ இதில் வந்து நாங்கள் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி இதுகளை கட்டுப்படுத்தி தேசத்தை பாதுகாத்தவாறு நாங்கள் அடைய விரும்புகிற இலக்கை நோக்கி வந்து நாங்கள் போய்கொண்டிருக்க முடியும். அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த நேரம் இணைந்து கொண்டு உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி கிருஷ்ணா. என்னையும் அழைத்து என்னுடைய கருத்துக்களை பெற்றுக்கொண்டமைக்காக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்துக்கொண்டு உங்களுக்கும் நன்றி. வணக்கம்.